வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னமும் சிறம்பான எக்ஸ்பெடிஷனில் இருக்கும். 414வது ஆலயமாக சினவாங் முனீஸ்வரர் மரத்தாண்டவர் ஆலயம். இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிருச்சு. நான் வரும்போது கோயில் தலைவரே இருந்திருந்தார். கோயிலுக்கு உண்டான வரலாறு சொல்லியிருந்தார். மிகப்பெரிய விசேஷமாக தான் இருந்துச்சு. முன்பு உள்ள காலத்தில் எஸ்டேட் மக்களுக்கு ஒரு பெரிய உன்னதமான ஒரு கோயிலாக இருந்துச்சான். இவர் எந்த இடத்துக்கும் நவர மாட்டார், இதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த அழகாக கெசட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. நம்ம ஊரில் மட்டும் முன்னீஸ்வரர் கோயில் மட்டும் எல்லைக்கு எல்லை இருக்கும், ஊருக்கு ஊர் இருக்கும். சில கோயிலெலாம் ஜப்பான் காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்குது. அதாவது சோழர் காலத்துலேருந்து சொல்லணுமா, அப்பவே முனீஸ்வரர் ஆலயங்களாக இருந்திருக்கு. இந்த ஒரு பதிவு மூலமாக நான் எல்லாருக்கிட்டையும் தெரிவிக்கிறேன். 415வது ஆலயமாக ஸ்ரீ குங்கும பொட்டு முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. இந்த ஒரு ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, தாமான் பெருமாத்தா ரந்தாவில் இருக்கிற அந்த தாமானுக்கு பின்புறத்தில் தான் இந்த ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. குங்கும பொட்டு முனீஸ்வரர் சொல்கிற முதல் ஆலயம் இது. நிறைய முனீஸ்வரர் ஆலயம் பார்த்துருப்போம். குங்கும பொட்டுன்னு சொன்னால் அது உங்களோட குலசாமியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் உங்களோட பூஜைகளை செய்யலாம். அதே நேரத்தில் நல்லா விசேஷமாக வச்சுருக்காங்க. கோவில் பார்க்கும்போது ரொம்ப அம்சமாகவும், அதே நேரத்தில் கோவில் நல்ல அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இங்கேயும் சங்கிலி கருப்பரோட வழிபாடும் இருக்குது. உங்களோட குலசாமி இவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு பூஜைகளை செய்யலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்து அதே நேரத்தில் நம்மளை வர வச்சு அன்போடு பேசி நிறைய தகவலும் கொடுத்துருந்தாங்க. இந்த குங்கும பொட்டு முனீஸ்வரர் ஆலயத்தை ஒட்டி இன்னொரு ஆலயம் இருக்குது. இந்த எல்லைக்கு இவங்க தான் தாய் கோயில்னு சொல்லலாம். ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் தாமன் பெருமாத்தா ராந்தாவில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அம்மனை பார்க்கும்போது ரியலி கூஸ்பாமாக இருந்துச்சு. இவங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு வில்வ மரத்துலேருந்து தான் ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடச்சி. இவங்களோட ஆலயத்தை பார்த்தோமா மிக அழகாக மிக அம்சமாக கட்டிக்கிட்டு வராங்க. இந்த அம்மனுக்கு ஒரு புது மனை கிடைக்கிது. அதே நேரத்தில் இந்த ஊர் மக்களும் அதுக்கு ஏற்ற மாரி உழைக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏற்ற மாரி இந்த அம்பாலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலும் பார்த்தோமா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கோவில் சபதிகள் எடுத்து செய்யும் போது அதுக்குண்டான விசேஷம் வேறு லெவலில் இருக்கும். இந்த கோவிலுக்கு உங்களோட காணிக்கை இல்லாட்டி ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொடுத்து உதவணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உண்டு. ஒரு எல்லையை நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது 417வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லாடாங் உலுசாவா ரந்தாவில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்தை கண்ணில் தென்பட்டுச்சு. ஒரு அடர்ந்த காடு, அதுக்கப்புறம் அந்த காட்டிலேருந்து பராமரித்து இப்போதைக்கு செம்பனை தோட்டமாக இருக்கிற இந்த ஒரு ஏரியாவில் அவ்வளோ விசேஷமான ஒரு அம்மன் கோயில் பார்த்துருந்தேன். நான் போகும்போது நட சாத்திட்டாங்க. இருந்தாலும் கோயில் நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட தகவலை தெரிவிச்சிருந்தோம். மண் எடுக்க சொல்லி அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கோவிலில் இருக்கிற ஒரு பகுதி, அதாவது கட்டி முடிக்காத ஒரு பகுதியிலேருந்து இந்த தாய் கோயிலோட மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த உலுசாவா கோயில் மிக விசேஷமான ஒரு கோயிலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் தான் இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கண்டிப்பாக ஊர் மக்கள்லாம் கலந்துக்கிட்டு நல்ல அம்மனை தரிசிச்சிருப்பாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1008 சாயில் ப்ராஜெக்ட் கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற ஒரு பிடி பூமி பூஜை மண் இன்னமும் தொடரும், நாளை தொடரும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 1008 கோயில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட பயன் நிற்க போகிறதில்ல. இது வரைக்கும் ஆதரவு தந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். See you soon. Bye.